சந்திரா எப்பவும் போல் பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. அப்போ வழியில் இருக்க சாந்தியை பார்த்து, ஏம்மா சாந்தி, என்ன அந்த வீட்டையே குறுக்குறுன்னு பார்த்து பெருக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்திராக்கா, அந்த 4வது வீட்டில் யாரோ அழகழகாக கோலம் போடுறாங்க, அது யாருதான்னு பார்க்கணுன்னு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அட முட்டாள், அதுவே ஒரு சபிக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டை ஏன் நீ பார்த்துட்ருக்க? அந்த வீட்டிலேருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஓட்டி கேட்டுட்டு இருந்தான் கதிரவேல். அட, இந்த 2 பேரும் பேசுகிறத பார்த்தா நம்ம அந்த வீட்டை போய் பார்த்தே ஆகணும். இப்படி நினச்சி அவன் அன்றைக்கி நைட்டே அந்த வீட்டை நோக்கி போனான். அட, என்ன உள்ளேருந்து அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம். நீ எப்படி உள்ளே வந்த? உள்ளே வந்துட்டல்ல, என்னை காப்பாற்றிட்டு தான் நீ வெளில போகணும். அந்த மந்திரவாதி கிட்டேருந்து என்னை காப்பாற்றிட்டு தான் நீ வெளில போகணும். அதான் எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, எப்படி நான் உன்னை காப்பாற்ற முடியும்? என்னை பற்றி தானே, இரு சொல்கிறேன். அப்படி சொன்ன அந்த பேய் அதோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்போது 16 வயசு. எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி நான் எப்பவும் போல் வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஊருக்கு மாயன் என்ற சூனியக்காரன் வந்திருந்தான். எனக்கு நிறைய ஆயுசு வேணும், எனக்கு நிறைய ஆயுசு வேணும், இந்த உலகத்தில் நிறைய நாள் வாழணும். அப்போ கோலம் போட்டுட்டு இருந்த என்ன அவன் கத்தியால் குத்திட்டான். அந்த கோலத்தையே எனக்கு எதிராக மாற்றிட்டு போயிட்டான். அந்த கோலத்தை யார் கலைக்கிறாங்களோ அப்போ தான் எனக்கு விடிவு காலம் வரும், அவனுக்கு அழிவு காலம் வரும். இப்போ நீ வந்துட்டல, அந்த கோலத்தை போய் கலை, என்னை காப்பாற்று. இவ்வளோ மோசமானவன்னா அவன்? இரு, இப்போவே அந்த கோலத்தை போய் கலைக்கிறான், அவன் அழிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அந்த கோலத்தை கலைச்சான். அட, நீ யாரு? அட, நான் தான் அந்த பேய், நீ என்னை காப்பாற்றிட்ட. இப்படி அந்த பொண்ணுக்கு மோட்சம் கிடச்சிச்சு. அந்த மந்திரவாதி தூக்கத்திலே இறந்தான்.